மத்திய கிழக்கு நாடுகளில் நடக்கும் போர் பதற்றம் காரணமாக பெட்ரோல் டீசல் விலை கடந்த சில நாட்களாக உயர்ந்து வருகிறது. இந்த நிலையில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கட்டுப்படுத்த தவறிய மத்திய அரசை கண்டித்து தேனியில் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் கடுமையாக உயர்ந்துள்ளது. இதனால் நடுத்தர பொதுமக்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர். எனவே பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை மத்திய மாநில அரசுகள் குறைக்க வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கட்டுப்படுத்த தவறிய மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் தேனி தெற்கு மாவட்டத்தின் சார்பில் இன்று தேனியின் நகரில் பெட்ரோல் டீசல் விலையினை உயர்வை கண்டித்து மத்திய மாநில அரசுகளை கண்டித்து அகில இந்திய தலைவரும் துணைத் தலைவரும் மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளருமான டாக்டர் PV கதிரவன் அவர்களுடைய ஆணைக்கிணங்க இங்கு ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டமானது மத்திய மாநில அரசுகள் தொடர்ந்து நடுத்தர மக்களை, ஏழை எளிய மக்களை மிகப்பெரிய ஒரு கொடுமைக்குள்ளாக்குவது இந்த டீசல் விலை உயர்த்துவதன் காரணமாக இதை GST வரி போட்ட காலகட்டத்தில் இருந்து இதை அந்த GST வரிக்குள் வரம்புக்குள் கொண்டு வராமல் இந்த செஸ் வரின்னு மத்திய அரசு ஒன்று போடுது. இவங்க 2 வரியை போடுறாங்க. டீசல் பெட்ரோலுக்கு அவன் 18% போட்டால் இவனும் 17.5% போடுறான். டீசலுக்கு அவன் 12 போட்டால் அவன் 11 போடுறான். இது 2 வரியுமே ஏறிக்கிட்டே இருக்கிற இடத்துல மக்கள் தலையில் சுமத்துற மாதிரி ஒவ்வொரு நாளும் விலைவாசி உயர்த்துறாங்க பெட்ரோல் டீசலினுடைய நிலையை. இது தங்க ரேட்டு கணக்காக காலையில் ஒரு ரேட்டு சாயந்தரம் ஒரு ரேட்டு ஏறிக்கிட்டே இருக்கு. தொடர்ந்து இந்த ஒரு வார காலத்தில் 8 ரூபா இதில் ஏறி 16 ரூபா இன்னைக்கு ஏறி நிற்கிது. அது மட்டும் இல்லாது இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே டீசல் தட்டுப்பாடு இன்னைக்கு ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இருப்புகள் மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுகளை விலைவாசி அதிகமாக கொடுக்குறவங்களுக்கு நாங்கள் இறக்குறோம்ன்ற மாதிரி அவங்க பதில் சொல்கிறாங்க. இங்கே எல்லா விலைவாசியும் கூடுறதுக்கு பெட்ரோல் டீசல் விலை தான் கூடுறதுனுடைய காரணம். இதை மத்திய அரசு கண்டுகொள்ளாத போக்காக கொண்டு போகுது. 2013 இங்கே டீசல் ரேட்டு 40 ரூபா தான். இன்னைக்கு அந்த டீசல் ரேட்டு 100 ரூபாயை தாண்டிடுச்சு. பெட்ரோல் ரேட்டு அன்றைக்கி 50 ரூபா இருந்த பெட்ரோல் ரேட்டு இன்னைக்கு 100 ரூபாயை தாண்டிடுச்சு. மொத்தமே இங்கேருந்து தொட்டு பிடிச்சா 10 வருஷத்தில் 1947 50 காசு இருந்த அந்த பெட்ரோல் ரேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி வந்தது 2013க்கு பிறகு ரொம்ப வேகமாக இதை எட்டி பிடிச்சிருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் விவசாயி இது ஒவ்வொரு இடத்துலையும் இந்த பெட்ரோல் டீசல் விலை ஏறுறதன் காரணமாக மக்களுக்கு விலைவாசி உயருது. இதன் மூலமாக இருக்கக்கூடிய எல்லா பொருளினுடைய விலையும் ஏறி போகுது. இதை இவங்க உடனடியாக நிறுத்தணும். உள்நாட்டினுடைய உற்பத்தியை உருவாக்கணும். அப்படி இல்லையா இதற்கான மாற்று ஏற்பாடை இந்நேரம் அரசு செஞ்சுருக்கணும். இந்த நிலை தொடர்ந்தால் இதில் பொருளாதாரத்தினுடைய லாக்டவுன் வர்றதுக்கான வாய்ப்பு இந்தியாவில் அதிகமாக இருக்குது. இன்னைக்கு போர் நடந்துக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் இன்னைக்கு இதை சரி செய்ய விட்டுருச்சு. இந்த உள்நாட்டு உற்பத்தியை சரி செய்யலை, இல்லை இதுக்கு மாற்று ஒரு எரிபொருளை உருவாக்கலை அப்படின்னு இவங்க முடிவு பண்ணுனா இங்கே பொருளாதாரத்தினுடைய லாக்டவுன் உருவாயிரும். ஏற்கனவே ஒரு கொரோனா லாக்டவுனுக்கு பிறகு மக்கள் நிறையா பேர் தன்னுடைய நிலைகளை மறந்துருக்கான். இன்னைக்கு மக்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தை க்ளோஸ் செய்யறதுக்காண்டி மோடி அரசு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தந்திரத்தை எடுத்திருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது. அதனால நாங்கள் இதை செஞ்சு ஒருத்தர் தலையிட்டு இதை செய்யணுன்றதுக்கான பூனைக்கு மலி கட்டுறது மாதிரி இன்னைக்கு செஞ்சுருக்கோம். இது தொடர்ந்து குறையவில்லை. இதுக்கான அடுத்த ஏற்பாடு செய்யலைன்னா தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் அடித்து சென்னை அங்கே இருக்கக்கூடிய செயின் சார்ச்சட் கோட்டை முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் தொடரும். இன்னைக்கு இருக்கக்கூடியதில் 1 மாத காலத்தில் நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டதா சொல்லி முதல்வர் விஜய் சொல்கிறார். இந்த காலகட்டத்தில் நெருக்கி பிடிச்சா எல்லா இடத்துலையுமே பிரச்சனை இருக்குது. கொலைகள் கூடியிருக்கு, எல்லாத்துக்கும் கூடியிருக்கு. ஆட்சி மட்டும்தான் மாற்றமாக இருக்குது. ஆட்சி மாற்றம் பெரிய விஷயமே கிடையாது. இங்கே சிஸ்டம் மாறணும். இங்கே இருக்கக்கூடிய சிஸ்டம் ஏற்கனவே இருந்து செயல்பட்டுக்கிற இந்த சிஸ்டம் ஆட்சி மட்டும் மாறிட்டா இந்த இடத்துல எல்லாமே செஞ்சிரும்னு மக்கள் நினைக்கிறத விட சிஸ்டம் இருக்கிறத ஆட்சி மாற்றத்தோடு சேர்ந்து அந்த ஆட்சி மாற்றத்தினுடைய தலைவர்கள் இன்னைக்கு இருக்கிற முதல்வர் இந்த சிஸ்டத்தை சரியாக மாற்றிருக்கணும். சிஸ்டம் மாற்றப்படலைன்னா தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இங்கே வந்துக்கிட்டே தான் இருக்கும். மோடி அரசு இதை சரி செய்ய மறுத்தால் இங்கே இருக்கக்கூடிய லாக்டவுனை தவிர்க்க முடியாது. இந்த லாக்டவுன் வந்தால் மோடி அரசு கவல்றதை தவிர வேறு எந்த எதுவும் கிடையாது. வெளிநாடுகளில் நம்ம நாட்டை பெருமையாக பேசிக்கொள்ளக்கூடிய மோடி உள்நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை சரி செய்யலை, உள்நாட்டு மக்களினுடைய வாழ்வாதாரத்தை சரி செய்யலை. இது சரி செய்தால் மட்டும்தான் இந்த நிலை மாறும். தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தையும் போராட்டத்தையும் தவிர்க்க வேண்டும்னா அவங்க இந்த ஏறக்கூடிய பெட்ரோல் டீசல் விலையை உடனடியாக கட்டுப்படுத்தும்.